ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஈமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் மில்க் கேசரி எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேசரியில் ஃபுட் கலர் சேர்க்காம நல்லா டேஸ்டியான முறையில் இந்த மில்க் கேசரி செய்ய போகிறோம். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மில்க் கேசரி செய்கிறதுக்காக இப்போ நான் இது போல் ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கிறேன். கேசரி செய்யும் போது இது போல் நான்ஸ்டிக் கடாய் எடுத்திங்கன்னா கடாயில் ஒட்டாமல் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் 50 ml அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதில் நான் 10லேருந்து 15 முந்திரி பருப்பு போல் சேர்த்துக்கிறேன். இது கூடவே காஞ்ச திராட்சை கொஞ்சம் சேர்த்துட்டு இதை முதல்ல நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே நெய்யில் நான் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். ரவை சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வறுத்து கொடுக்கணும். இந்த நெய்லேயே நல்லா இந்த ரவை வறுப்பட்டதுன்னா நல்லா உதிரி உதிரியாக நல்லா மணல் மணலாக கேசரி நமக்கு ரெடி ஆகும். இப்போ நமக்கு ரவை கலர் மாறாமல் நல்லா இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துட்டோம். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த கப்பில் தான் ரவை சேர்த்தோம். அதனால் அதே கப்பில் நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ 1 கப்பு அளவு ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 3 கப் அளவுக்கு சுடு தண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தாதான் நமக்கு இந்த ரவை கரெக்டான அளவுக்கு கரெக்டான பதமாக வெந்து வரும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நல்லா கலந்து விடலாம். இந்த ரவையெல்லாம் கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வைக்கலாம். வச்சுட்டு இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஏலக்காய் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது நல்லா கலந்து விட்டுடலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி இப்போ நமக்கு ரவை நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம இது கூடவே 1 கப் அளவுக்கு காசின பால் சேர்த்துக்கலாம். நல்லா காசி திக்கான பால் எடுத்து 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். பால் சேர்த்துட்டு இது போல் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டால் போதும். இந்த பாலும் நல்லா இந்த ரவையோடு சேர்த்து அப்சர்வ் ஆகி வந்துடும். இப்போ நல்லா பால் நல்லா அப்சர்வ் ஆகி வந்ததுக்கப்புறமா இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப் அளவுக்கு ரவை எடுத்தோம். அதே அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு ரவைக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டான இனிப்பு இருக்கும். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நல்ல ஈரப்பதம் வர ஆரம்பிக்கும். இந்த ரவையெல்லாம் தண்ணி விட்டு இதை நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கலந்து விட்டால் போதும். இந்த ரவையில் இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா ஸ்வீட் ஏறி இது நல்லா கொதிச்சு நல்லா திக்காகியும் வர ஆரம்பிச்சிடும். இது நல்லா ஒரு 2-3 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டோம்னா நல்ல டேஸ்டியான மில்க் கேசரி நமக்கு ரெடி ஆகிடும். எப்போவுமே ஒரே மாதிரி தானே கேசரி செய்கிறோம். இது போல் பால் சேர்த்து ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா ஒரு ஹெல்த்தியான கேசரியும் கூட. ஏன்னா நம்ம இதில் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் சேர்க்கலை. அதனால் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.